வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீடியோவில் பியூ வுட் பாலிஷில் 3வது கோட்டிங் அது எப்படி ஃபைனல் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பியூ பாலிஷில் டாப் கோட்டிங் 3வது கோட்டிங் எப்படி இதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது வந்து பியூ பாலிஷ் கிளாஸி. இது வந்து முதல்ல 2 கோட்டு சீலர் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாப் கோட்டிங் அடிக்கிறோம். முதல்ல வந்து நம்ம வந்து ஸ்டைனர் அப்ளை பண்ணுறோம். டீ குடி ஸ்டைனர்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றின வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபுல் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து டீ குடி ஸ்டைனர் அப்ளை பண்ணுறோம். நம்ம வந்து பியூ சீலர் 2 கோட்டிங் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு தூசெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வுட் ஸ்டைனர் அப்ளை பண்ணுறோம். வுட் ஸ்டைனர் எதுக்கு அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரியான ஷேடு வரதுக்காக முதல்ல டீ குட் அப்ளை பண்ணுறோம். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆகித்திருங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்து டீ குடி ஸ்டைனர் வந்து சேர் அடிக்கிறேன். நம்ம வந்து தொலைவு அடித்தோம்னா அது வந்து பாட்டியாக கலர் திட்டாக தெரியும். நம்ம வந்து ஸ்டைனர் அடிக்கிறது நல்லா சேர் அடிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு ஃபுல்லாக ஸ்டைனர் ஒரே கோட் தான் அப்ளை பண்ணுறேன். கலர் எனக்கு கொஞ்சம் டார்க்காக வேணுன்றவங்க 2வது கோட் அப்ளை பண்ணலாம். லைட்டாக வேணும், நேச்சுரலாக வேணுன்றவங்க சும்மா லைட்டாக ஒரே கோட் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். டார்க்காக வேணுன்றவங்க மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டீ குடி ஸ்டைனர் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ, அதாவது வெள்ளை சட்டம், அதாவது வேங்க மரத்தில் வந்து ஒரு சில மரம் வந்து வெள்ளையாக இருக்கும், ஒரு சில மரம் வந்து டார்க்காக இருக்கும். அந்த டார்க்காக இருக்கிற மரத்திலலாம் நம்ம வந்து வால்நட் அடிக்கக்கூடாது. எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் நம்ம வந்து வால்நட் அடிச்சுக்கலாம். நான் வந்து வால்நட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வால்நட் மட்டும் அப்ளை பண்ணுறேன். வால்நட் ஸ்டைனர் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றின வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. அதாவது ஃபுல் வீடியோவே நான் தரேன். இதில் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும், வீடியோவே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வந்து டாப் கோட்டிங் வால்நட் அடிக்கிறோம். வால்நட்டு வந்து எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணலாம். நம்ம டார்க்காக இருக்கிற இடத்துல நம்ம வால்நட் அடித்தா அதுவும் டார்க் ஆகிரும். கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு விட்டுடலாம். ரொம்ப வெள்ளையாக இருக்கிற வெத்தலை மட்டும் நம்ம வந்து வால்நட் அப்ளை பண்ணலாம். ரொம்ப டார்க் அடிக்கக்கூடாது. ரொம்ப டார்க் அடித்தா அது ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு லிமிட்டான கலர் அடிக்கலாம் வால்நட்லாம். அந்த ஷேடு வந்தால் போதும், எல்லாம் ஒரே மாதிரியான ஷேடு வந்தால் போதும். நம்ம வந்து வெள்ளை கிரத்தெல்லாம் கலர் பண்ணிட்டோம், எல்லாம் ஒரே மாதிரியான ஷேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பியூ பாலிஷ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து இப்போ அப்ளை பண்ணுறேன். பியூ பாலிஷ் வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணுறது நல்லது. நம்ம பாலிஷில் மிக்ஸ் பண்ணுறப்போ அதில் டஸ்ட்டு, ஏடு, வண்டல் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மல்லு துணியில் எதனா ஒரு துணியில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது நல்லது. நம்ம வந்து இப்போ பியூ பாலிஷ் டாப் கோட்டிங் அடிக்கிறோம். ஸ்டைனர்லாம் போட்டு எல்லாம் ஒரே மாதிரியான ஷேடு வந்துருச்சு. இப்போ வந்து பியூ பாலிஷ் மிக்ஸ் பண்ணதை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். நம்ம அப்ளை பண்ணுறது நல்லா சேர ஓட்டணும். அப்படி சேர ஓட்டாமல் நம்ம தொலை வச்சு ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்காது, ஒரு பாட்டியாக அலையாக இருக்கும். அதில் வந்து நம்ம சேர ஓட்டணும். நீங்கள் பாருங்கள், நான் வந்து பாலிஷ் அடிக்கிறப்போ ஒரு சேர இருக்கும், தொலை ஓட்ட மாட்டேன், பார்த்துலேயே ஓட்டுவேன். அதுமாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே கன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வைக்கணும். ஒன்று வந்து பட்டையாக வரும், அது மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சிலது வந்து உருட்டியாக இருக்கும், அதாவது நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த கன்னில் வந்து உருட்டியாக இருக்கும். அப்படி ஆச்சுன்னா அலையாக இருக்கும், கேப்லாம் வரும் நடுவில். அது மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பட்டையாக வச்சு அடிக்கணும். ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து லென்த் வர மாதிரி பட்டை வச்சு அடிக்கிறோம், அடிக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் நடிக்கிறதை பாருங்கள், நல்லா கேப்பே இல்லாமல் நல்லா ஒரே கோட் நல்லா நீட்டாக அடித்து போகிறேன். நல்லா அலையே இல்லாத நல்லா ஒரு ஃபினிஷிங் கண்ணாடி மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு பக்கத்துக்கு அடிச்சிட்டேன். இதுமாரி 4 பக்கத்துக்கு அடிக்கணும். அதாவது நம்ம வேலை தெரிஞ்சவங்க வந்து கிட்டத்தட்ட 6 லிட்டருக்கு மேலே அடிப்பாங்க. வேலை தெரியாதவங்க ஒரு 6 லிட்டரு அடித்தாவே போதும். நம்ம வந்து வேலை தெரியாதவங்க வந்து அதிகமாக அடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து வெடிப்படும், எங்கன்னா மூளை முடுகெலாம் போயிட்டு நின்று தனித்தனியாக பேத்துன்னு வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து வேலை தெரிஞ்சவங்க வந்து அதிகமாக அடிப்பாங்க. வேலை தெரியாதவங்க கொஞ்சம் கம்மி அடிக்கிறது நல்லது. இப்போ நான் இன்னொரு பக்கத்துக்கு அடிக்கிறேன். இது மாதிரி சேராக பக்கத்தில் ஓட்டுறோம் அப்படின்னா நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது மாதிரி 4 பக்கத்துக்கு அடித்து முடிச்சிடணும். 4 பக்கத்துக்கு அடித்து முடிச்சுட்டா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே கன்னில் பாருங்கள், நான் வந்து துணிலாம் கட்டி வச்சுருக்கேன். அது மாதிரி அந்த மெட்டீரியல் வர இடத்துல நான் துணி சுற்றி இருப்பேன். இந்த கன்னில் வந்து தண்ணி வரும் பைலட் 64ல், அதனால் நான் துணிலாம் கட்டி அப்ளை பண்ணுவேன். அதனால் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடித்து முடிச்சுட்டேன். நல்ல ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்துடுச்சு. பியூ பாலிஷ் இது 3வது கோட்டிங் நீங்கள் பார்க்குறது.
இந்த வீடியோவில் எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க.